ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து நான் லாங் வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து நான் குழந்தைங்களுக்கு வந்து என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பார் எல்லாருக்குமே வைக்க தெரியும், இருந்தாலும் நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க நம்ம வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால வந்து நான் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி புகை தான் போட போகிறேன். சாம்பிராணி புகை போட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் சாம்பிராணி புகை போடுறது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாம்பிராணி புகை போடுறதுக்காக கரண்டியில் வந்து நெருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பிராணி தூள் போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம வீடு முழுக்க புகை காட்டிட்டு நான் வந்து சாமி ரூமாண்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபாஸ்ட்டாக நம்ம சமையல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கியும் சௌச்சவும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் வந்து காய் இதுதான் இருந்தது, அதனால் இதை மட்டும் வச்சு நான் சாம்பார் பாருங்கள். நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே வந்து நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக வெந்தயம், சீரகமும், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிச்சதுமே வந்து நம்ம இது வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகுலாம் நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதுலேயே வந்து நான் தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து டீ போடுறதுக்காக பக்கத்துலேயே வந்து நான் பால் வந்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். பால் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் போட்டதுமே வந்து நம்ம வேக வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து வேக வச்சுருந்தேன் முள்ளங்கியும் அதுக்கு அடுத்து வந்து சவுச்சவும் வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ காரம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம காரம் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ தண்ணி இதில் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ நம்ம இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வந்து புளி நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து நம்ம வந்து புளி தண்ணி வந்து கரைக்க முடியும். நான் வந்து இன்றைக்கி ரேஷன் பருப்பில் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வந்து ரேஷன் பருப்பு தான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பும் வந்து நான் கடைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பருப்பு வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து புளி தண்ணியை வந்து பருப்பில் சேர்த்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பருப்பை வந்து நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னமும் கொஞ்சம் நேரம் வந்து குழம்பு கொதிக்கணும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை, அதனால் வந்து இன்றைக்கி நான் கொத்தமல்லி போடலை. சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்றதுனால நானே வீடியோ எடுத்து நானே வந்து சமையல் பண்ணுறேன். அதனால் வந்து அங்கங்கே கட் பண்ணி நான் வீடியோ போட்டிருப்பேன். ப்ளீஸ் வந்து கோச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நான் பொரியலுக்கு வந்து வாழைக்காய் தான் பொரியல் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து தலை வாரி ஜடை பின்னி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் லஞ்ச் பாக்ஸு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பசங்க வந்து காலையிலே சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் வந்து நான் ஸ்கூலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து சாப்பாடு கொடுத்து அமுச்சு விட்டுருவேன். எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து சாப்பாடெல்லாம் எங்கேயுமே கீழே கொட்ட முடியாது. அதனால் வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அமுச்சு விட்டுட்டோன்னா அவங்க ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அமுச்சு விட்டுருவேன். இப்போ வந்து நான் வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து வாழைக்காய் பொரியலை இந்த ஒயிட் ரைஸ் மேலே தான் நான் வைக்க போகிறேன். இதுக்காக வந்து நான் தனியாக வந்து டிஃபன் பாக்ஸ்லலாம் வந்து கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஏதாச்சும் கூட்டு அந்த மாதிரி செய்யும்போது தான் தனியாக டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். இந்த மாதிரி வந்து பொரியல் செய்கிற ஐட்டமெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ரைஸ் மேலே வச்சு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவேன். இப்போ வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடியெல்லாம் போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து சாம்பார் வந்து நம்ம ஊற்றி ஒரு கிண்ணத்தில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுற வேண்டியது தான். எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் சாம்பார் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவேன். சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தீபி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் வந்து குழம்பு ஊற்றி வைக்கணும்மா, சாப்பாடெலாம் எடுத்து வைக்கணும், நீ வந்து வீடியோ எடுமா அப்படின்னேன். சரிம்மான்னு சொல்லிவிட்டு பாப்பா தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். சிம்பிளாக வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் மற்ற வேலைகள்லாம் செய்யணும். காலையில் வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து காலில் சக்கரத்தை கட்டிட்டு தான் வந்து ஓடி ஓடி வேலை செய்வாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடக்குது. குழந்தைங்க வந்து டியூஷன் போயிடுறதுனால நான் ஒண்டியே வந்து வீடியோ எடுத்து நான் ஒண்டியே சமையல் பண்ணுறதுனால வந்து என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.